On the sets of Bahubali, a VR experience அப்படின்னு ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க பாகுபலி மூவியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல. அதை பார்த்துட்டு வாயடைச்சு போய் உட்காந்துருக்கோம். ஸ்பீச்லெஸ் வாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துருக்கோம் எல்லாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வழக்கமாக கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணவே முடியாது. ஒரு பெரிய ஊருக்கே சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சொந்தக்காரர்னா ப்ரொடியூசரா, சரி ஓகே அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. த மேன் பிஹைண்ட் பாகுபலி எஸ் ராஜமௌலி வந்து அப்படியே கான்வர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செமையா இருக்கு, ரொம்ப கேண்டிடா ட்ரை பண்ணிருக்காங்க. அவர் அப்படியே இந்த செட்டு பத்திலாம் சொல்றாருங்க. ஏக்கர் கணக்கில் தான் செட்டாம். இந்த செட்டு வந்து இது சின்ன போர்ஷன் தானா, இது வந்து ஒரு போர்ஷனுக்கு தான், சிஜி எல்லாம் வேற என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் அனுஷ்காவோட இன்ட்ரடக்ஷன். அவங்கள பாகுபலி 1ல ஒரு இடத்துல பிரிசனரா வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல இருந்தே அப்படி இந்த சங்கிலி எல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறாங்க. பார்க்கும்போதே நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சூப்பரான ஐடியா அது. நெக்ஸ்ட் ராணாவோட என்ட்ரி. ராணா உள்ள வரும்போது அப்படி கேமராக்குள்ள வரும்போதே ப்ரௌடா சொல்றாருங்க, வெல்கம் டு மை கிங்டம் மகேஷ்மதி அப்படின்னு. இப்போ அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோல அவங்க காமிச்சிட்டு இருக்க இடம் வந்து சிட்டி சென்டர் ஆஃப் மகேஷ்மதி கிங்டம் அப்படின்னு சொல்றாரு. சிட்டி சென்டர்னால ஷாப்பிங் மால் நினைச்சுக்காதீங்க, சென்டர் ஆஃப் த சிட்டி. ஓகே, அனுஷ்கா வந்தாச்சு, ராணா வந்தாச்சு. அடுத்த என்ட்ரி யாரு? இட்ஸ் கட்டப்பா. அங்கேருந்து சத்யராஜ் விறுவிறுன்னு அதே எந்தோட வராரு. வந்தோடனே ராணாவும் சத்யராஜும் பேசிக்கிறாங்க. ராணா கேட்கறாரு, இல்ல எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, அதை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்குள்ள வந்து டேரக்டர் என்ட்ரி கொடுத்துறாரு. சார் ஷார்ட் ரெடி, என்ன இங்க இருக்கீங்க, போய் கிளம்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு அவரு. நெக்ஸ்ட் ராஜமௌலி அப்படியே வந்து கேட்கிறாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களே, யாருக்காக? கண்டிப்பா வராரு, இந்த பாகுபலி வில் பி ஹியர் சூன், கண்ணை மூடி கண்ணை தொடங்க அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அப்படியே ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை போடுறாங்க. இப்படி ப்ரௌடா இந்த சிம்மாசனத்துல உட்காந்துருக்காரு. சுத்தி ஒரே ஜனங்கள் கூட்டம். அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்படியே கம்பீரமா அந்த கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கேமரா முன்னாடி வந்து டைலாக் சொல்றாரு. பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்த யூடியூப் வீடியோல சைட்ல லெஃப்ட் கார்னர்ல வந்து 4 ஏரோ இருக்கும். அதை அழுத்தி பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்க முடியுதுங்க. BB 360 அப்படின்னு ஒரு கஸ்டமைஸ்டு கேமரா வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்காகவே ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல எல்லாம் போயிட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸ் ஆர்டர் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெரி ஹாப்பி. நான் ஓசி தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வேற SS ராஜமௌலி சொல்றாரு 10% தானே இது, இப்போ நீங்க பாக்குறது வெறும் 10% தான், 90% ஆன் ஸ்கிரீன்ல வரும் வித் CGI அப்படின்றாரு. இது எல்லாம் சேர்த்து 100% நம்ம பார்க்க போறோம்னு நினைச்சாலே செமையா இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி பிரெத் டேக்கிங். நெக்ஸ்ட் லெவல்ல பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இது ஒரு எவிடென்ட் ப்ரூஃப் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா BB 360 ஒரு கேமரா யூஸ் பண்ணி வர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சு ஒரு வீடியோவை யூடியூப்ல போடுறதெல்லாம் வந்து இதுதான் முதல் முறை நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கே. நம்ம ஊர் படம், நம்ம படம் இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு அட்டெம்ப்ட்லாம் பண்றாங்கன்னு நினைக்கும் போது சூப்பரா இருக்கு. கடைசியில டைட்டில் கிரெடிட்ஸ் போடுறாங்க, அதுக்கு கூட VR தான்ப்பா. அந்த ஆரோ அழுத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி பெயர்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு, இந்த செட் எல்லாம் பார்த்த பிறகு, இந்த பிரம்மாண்டத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இதே லெவல் எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்றவங்கலாம் கமெண்ட் மட்டும் பண்ணாம இந்த Facebookல எல்லாம் போயிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் போய் ஒன் மோர் டைம் என் ஃப்ரெண்டு கிட்டே இந்த VR பாக்ஸை புடுங்கி இந்த வீடியோ பார்க்க போறேன்.